Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பீட்சா செய்யற மாதிரி நம்ம வீட்ல இருக்க தோசை பேட்டர் வச்சு நல்லா சீஸியா கிறிஸ்பியான தோசை எப்படி பண்றது அப்படினாங்க பார்க்க போறோம். இது வந்து நல்ல கிறிஸ்பியா நல்லா சாப்பிடுறதுக்கு சீஸியா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த தோசை பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க நார்மலான தோசை பேட்டரே போதும். இது ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெலிசா வந்து தோசை போட்டுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு மெலிசா தோசை போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தோசை போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம மேலே எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கறதால அதனால் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தோசை போட்டதுக்கப்புறம் மேலே வந்து நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியானா. இல்லை நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது மேலே சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததான் வந்து நான் சட்னி சேர்க்க போகிறேன். வீட்டில் வந்து புதினா சட்னி இருந்தால் சேர்த்துக்கோங்க. புதினா சட்னி ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். புதினா சட்னி இல்லாத பட்சத்தில் வீட்டில் லெஃப்ட் ஓவர் சட்னி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். எந்த சட்னி சேர்த்திங்க அப்படின்னாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பர்டிகுலராக புதினா சட்னி வந்து இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இது வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ சட்னி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சேர்த்து விட்டுறலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒவ்வொரு பெட்டல்ஸாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலே சேர்த்துக்க போகிறேன். இது வந்து நம்ம எல்லா ப்ராசஸும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நல்லா வந்து தோசை கிறிஸ்பியாக சூப்பராகிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. அடுத்ததுனா கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி க்ரீன் சில்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியா இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். கேரட் வந்து கட் பண்ணி வைக்கிறத துருவியும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கும் போது சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து க்ரன்ச்சியாக கிடைக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள் தான் சேர்க்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் அதை வந்து சின்னதாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ குழந்தைங்க எடுத்துக்காத எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தான் சேர்க்கணும் அப்படிலாம் இல்லை. நிறைய வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே சேர்த்துக்க போகிறேன். தக்காளியில் வந்து ரவா சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா இது ஓரளவுக்கு தான் குக் ஆகும். ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ தக்காளியும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட வந்து சீஸ் நிறையா இருக்குது அப்படின்னா அதுக்கு லைட்டாக வந்து துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஸ்லைஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து இது ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்லைஸ் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேங்க. கையால் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சீஸ் நிறைய பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் அது ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து நல்லா மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே நல்லா வந்து சீஸியாக இருக்குங்க. இது பார்க்கும்போது பீட்சா பார்க்குற மாதிரியே இருக்கும். குழந்தைங்க வந்து பீட்சா கேட்கும்போது வீட்டில் இந்த மாதிரி வந்து சுலபமாக செஞ்சு கொடுங்க. இது வந்து நம்ம பீட்சா வாங்கி கொடுக்குறதால வீட்டில் செய்கிறத விட ரொம்ப வந்து ஹெல்த்தியும் கூட. நான் எடுத்து வச்சுருக்க சீஸ் எல்லாமே இந்த மாதிரி சேர்த்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால். அதுக்கப்புறம் பாருங்கள் சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து உள்ளே பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்தளவுக்கு நல்லா குக் ஆகணும். இதுக்கப்புறமா இது ரோல் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. வீட்டில் இருக்க காய்கறி மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி தோசை பேட்டர் எப்போதும் நம்ம வச்சுருப்போம். இதை மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சட்னி வந்து இதுக்காக ரெடி பண்ண தேவையில்ல. வீட்டில் ஏதாவது லெஃப்ட் ஓவர் சட்னி இருந்தது அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நான் ரோல் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ரோல் பண்ணாமல் அப்படியே வந்து மடித்து கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் 3 ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே கூட எடுத்துக்கலாங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான நம்மளோட பீட்சா ஸ்டைலில் நம்மளோட தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய தோசை வெரைட்டியோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஹெல்த்தியான தோசை ரெசிபி வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, ரேஷன் அரிசி வச்சு எப்படி வந்து இட்லி மாவு ரெடி பண்ணுறது அப்படின்றது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த தோசை பெட்டரும் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி வச்சு ரெடி பண்ணது தாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய தோசை ஹெல்த்தியான ரெசிபி வந்து கொடுத்துருக்கேன். அதையும் வந்து அதையோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. பாய்.